ஸ்ரீ ரகுவம்சம் 79ஆம் பகுதி. விருந்தினர் ஆட்சியின் தொடர்ச்சி. அவர்கள் தாங்கள் சொந்த இல்லங்களில் இருப்பது போல் சுதந்திரமாக உலவினர். அந்த சுகிபாலன் தவத்தை தடைகளிலிருந்தும் செல்வத்தை திருடர்களிடமிருந்தும் பாதுகாத்தான். ஆசிரமங்கள் தங்கள் தவத்தில் 60 பங்கையும் சாதிகள் தங்கள் செல்வத்தில் 60 பங்கையும் அவனுக்கு வரியாக வசூலித்தன. அவனது பாதுகாப்பிற்கு தகுந்த வெகுமதியாக பூமி சுரங்கங்களிலிருந்து இரத்தினங்களையும் வயல்களிலிருந்து பயிர்களையும் காடுகளிலிருந்து முழங்களையும் வழங்கியது. சன்யனை போல் வீரம் மிக்க அந்த ஜனபாலன் சாத்தியமற்றவற்றை அடைவதற்காக 6 குணங்களையும் 5 குணங்களையும் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நன்கு அறிந்து அவற்றை அந்த வழியில் பயன்படுத்தினான். இவ்வாறு அவர் சமாதி கிரமத்தில் உள்ள 8 வழிபாட்டு தலங்களிலும் அமைச்சர்கள் புரோகிதர்கள் போன்றோரிடம் 4 வகையான அரசியலை பிரயோகித்து எந்த எதிர்ப்புமின்றி விரும்பிய பலனை அடைந்தார். கூட்டணி போர் முறையை அறிந்திருந்தும் தர்மயுத்த முறையை பின்பற்றிய விருந்தாளி மன்னனை பொறுத்தவரை தனது தொழில் வீரர்களை பொழிந்த ஜெயலட்சுமி அபிசாரிகா தொழிலை மேற்கொண்டார். தனது இனிய சந்தனத்தால் மற்ற பழங்குடியினரை விரட்டி அடித்த சந்தன மரத்தை போல தனது மகிமையால் எதிரிகளை தோற்கடித்த பூமியின் மன்னன் போரை கடினமாக கண்டான். சந்திரனும் கடலும் தங்கள் வளர்ச்சிக்கு பின் தளர்வடைகின்றன. மன்னர் சந்திரனுக்கும் கடலுக்கும் சமமான வளர்ச்சியை அடைந்தார். ஆனால் அவன் அவற்றை போல தளர்வடையவில்லை. கடும் வறுமையால் பிச்சைக்காரர்களாக இருந்த அறிஞர்கள் கடலில் தஞ்சம் புகுந்த மேகங்களைப் போல அந்த மன்னனிடம் சென்று பிச்சைக்காக விருப்பங்களை நிறைவேற்றும் கொடையாளர்களாக மாறினர். 79ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.